சென்னையில செய்தியாளர்களை சந்திச்ச காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஆட்சியில பங்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டை காங்கிரஸ் கைவிடலனோ தங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பின்பு அந்த கோரிக்கை வலியுறுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகள் வேண்டும், ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டீங்க. கூடுதல் தொகுதிகள் கிடைச்சிருச்சு, ஆட்சியில பங்குன்றதை கைவிட்டோமா? இல்லை, எந்த அரசியல் கட்சியுமே தன்னுடைய நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறதுக்கான அரசியல் கட்சிக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதற்கான ஒரு காலம் இருக்கு. எந்த ஒரு நிலைப்பாட்டை ஒரு கையிட வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்கு? அது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாதுல்ல. ஸோ அதற்கான ஒரு காலம் ஆட்சி போச்சு மேடம். இது வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறவே இல்லையா? தலைவர் பேசும்போது சொன்னாரு மேடம், ஒருவேளை தனிப்பெரும்பான்மையா ஜெயிக்காத ஒரு சூழ்நிலை நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலை வந்தா உங்களுடைய அழுத்தமா சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதுல தனிப்பெரும்பான்மை வராது. திமுக தனிப்பெரும்பான்மை மகத்தான வெற்றினாலே அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதற்கப்புறம் நாங்க எங்க கோரிக்கை அவங்ககிட்ட வைக்கலாம்ல. இல்ல மேடம், இப்ப வைக்கிறப்பே உங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கையை நாங்க வச்சிருக்கோம். ஒரு அரசியல்ல நீங்க என்னைக்குமே அரசியல்ங்கிறது ஒரு நெடுந்தூர பயணம். நாங்க இன்னைக்கு இப்படிங்கிறதுக்குள்ள நடக்கல அப்படின்னா நாங்க கோரிக்கை கைவிட்டுற மாட்டோம்ல. நாங்க எங்களுக்கான ஒரு ஜனநாயக வழிமுறைகள்ல நாங்க எங்களுக்கான ஒரு முயற்சியை நாங்க முன்னெடுத்துட்டு தரோம். நீங்க இந்த கோரிக்கையோட போறீங்க, களத்துல எப்படி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி மக்களை சந்திச்சு? இல்ல, இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. நாங்க ஒரு 22 ஆண்டு கால கூட்டணி, ஒரு ஆல் வெதர் கூட்டணின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சி, காங்கிரஸ் கட்சியுடைய கடினமான காலகட்டத்தில் திமுக கூட இருந்திருக்காங்க, திமுக கட்சியினுடைய கடினமான காலகட்டத்தில் நாங்க கூட்டணியில் இருந்திருக்கோம். இப்ப ஒரு கூட்டணியில தான் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி 5 ஆண்டு காலம் ஒரு வெற்றிகரமான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி இருக்குது. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்க இந்த தேர்தலையும் ஜெயிக்க பார்ப்போம். நீங்க பாஜக கையில தூக்கி தமிழ்நாட்டை கொடுக்கறதுக்காக நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். இப்ப 10 எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து பண்ணிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? மன்னிப்பு கேட்டதுனால மன்னிப்பு கேட்கிற வழக்கம்லாம் எங்ககிட்ட கிடையாது. அதே மாதிரி மன்னிப்பு கேட்கக்கூடிய குற்றத்தை எதுவும் எங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பண்ணல, வருத்தமெல்லாம் தெரிவிக்கல. நாங்க நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக பேசுறதுக்கு, மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு தான் நாங்க அங்க போயிருக்கோம்.